நாம இரண்டு எண்களான a மற்றும் p(g)cd ஐ கண்டுபிடிக்க முயற்சிக்கும் போது r1 மற்றும் r2 என்ற இரண்டு தற்காலிக மாறிகளை எடுத்துக்கொள்கிறோம். இதில் r1 என்பது a க்கு சமம், r2 என்பது p க்கு சமம். இது நமக்கு மீதமுள்ள r ஐ கொடுக்கும் மற்றும் ஈவு q-வையும் கூட. அப்போ நமக்கு ஈவு எப்படி கிடைக்கும்? நம் எல்லோருக்கும் தெரியும், r1 ஐ r2 ஆல் வகுக்கும் போது r1 என்பது r2 ஐ q-உடன் பெருக்கி அதனுடன் மீதி r ஐ கூட்டுவதாகும். எனவே r என்பது வேறு ஒன்றுமில்லை, r1லிருந்து r2 பெருக்கல் q-வை கழிப்பதாகும். யூக்ளிடியன் அல்காரிதம் எப்படி செயல்படுகிறது என்று இப்போது பார்க்கலாம். நமக்கு மீதி கிடைத்தவுடன் b-இன் மதிப்பானது r1க்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அந்த மீதியானது p-க்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் இந்த செயல்முறை நமக்கு மீதி மதிப்பு 0 கிடைக்கும் வரை தொடரும். எப்போது நமக்கு மீதி மதிப்பு 0 கிடைக்கிறதோ அப்போதுள்ள r1 தான் a p(g)cd ஆகும். கொடுக்கப்பட்ட செயல்முறையிலிருந்து அல்காரிதம் எப்படி எழுதப்பட்டுள்ளது என்று பார்ப்போம். ஆரம்பத்தில் நாம் r1 ஐ a ஆகவும் r2 ஐ b ஆகவும் எடுத்துக்கொள்கிறோம். r2 0 விட அதிகமாக வரை செயல்படுத்துகிறோம். நீங்கள் பார்ப்பது போல நாம் q கெழுவையும் மீதியையும் நாம் ஏற்கனவே விவாதித்ததைப் போலவே கணக்கிடுகிறோம். பிறகு r2 ஐ r1க்கு மாற்றுகிறோம், r ஐ r2க்கு மாற்றுகிறோம். மேலும் இந்த செயல்முறையானது r2 0 விட பெரியதாக இருக்கும் வரை தொடர்கிறது. இறுதியாக r2 0 ஆகும்போது gcd என்பது r1 ஆகும். எப்போது இரண்டு எண்களின் gcd மதிப்பு நமக்கு 1 என்று கிடைக்கிறதோ அப்போது a மற்றும் p ஆகியவை என நாம் கூறுகிறோம்.